வணக்கம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமைக்குரிய தினப்பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ பராபவ ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டில் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் கிடைக்கும்படி பரமசிவனையும் பார்வதி தேவியும் மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமையிலே நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது வெள்ளம் சிறிதளவு ஒன்று விட்டு செல்வதன் மூலம் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கக்கூடியதாக அமையும். இது மிகப்பெரிய தாந்திரிக முறை, லால் கிதாப் முறையாகப்பட்டது. இது செவ்வாய்க்கிழமைக்குரிய மகரிஷி. சப்த மகரிஷிகள் 7 நாட்களுக்கும் இருக்கின்றார்கள். அவற்றில் செவ்வாய்க்கிழமைக்குரிய மகரிஷி காஷிப மகரிஷி. அவரை வணங்குவதன் மூலம் ஓம் ஸ்ரீ காஷிப மகரிஷி என்று வணங்குவதன் மூலம் நிச்சயம் அவருடைய பலம், அவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் பஞ்சாங்க குறிப்புகளை பொறுத்தவரை இன்றைய திதியாகப்பட்டது துவாதசி திதி இரவு 9:55 வரை இருக்கின்றது. அதன் பிறகு திரியோதசி பிறக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது சதயம் நட்சத்திரம் பகல் 2 மணி வரை, அதன் பிறகு பூரட்டாதி பிறக்கின்றது. சதயம் நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது ஓம் லம் சதய நட்சத்திராய நமக என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் பகல் 2 மணி வரைக்கும் முன்னதாக உச்சரிப்பது நல்லது. அதன் பிறகு என்று பார்க்கின்ற பூரட்டாதிக்குரிய பீஜ மந்திரம் ஓம் வம் சம் பூரட்டாதி நட்சத்திராய நமக. இந்த 2 பீஜ மந்திரங்களையும் நீங்கள் கூறுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். சதயத்துக்குரியது ஓம் லம் சதயம் நட்சத்திராய நமக லம். அதே போல பூரட்டாதி என்று பார்க்கணும் வம் சம் ஓம் வம் சம் பூரட்டாதி நட்சத்திராய நமக என்கின்ற மந்திரத்தை கூறுவது நல்லது. மேலும் செவ்வாய்க்கிழமைக்குரிய தானியம் என்று பார்க்கணும் துவரை. ஆகையால் இன்று உணவிலே சாம்பார் சாப்பிடுவது நல்லது. சாம்பார் சாதம் சாப்பிடுவது மிகவும் நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். செவ்வாய்க்குரியது துவரை. அதுக்கு அடுத்ததாக இன்றைய நாள் ராகு காலம் என்று பார்க்கின்றது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இதுவே இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம், செய்ய வேண்டிய தாந்திரிக முறைகளுக்குரிய செயல் வெள்ளம் உண்பது, ஆகையால் சாம்பார் சாதம் சாப்பிடுவது, இவை செய்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்குரியதாக அமையும். இன்றைய நாள் சந்திராஷ்டமம் பெறும் ராசி என்று பார்க்கின்றது கடக ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சிறிது கவனம், நிதானம், பொறுமை. சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதால் எதிலையும் எச்சரிக்கையாக பெரிய முதலை தவிர்ப்பது நல்லது. இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இன்றைய தினம் பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 12 இருப்பது சிறப்பல்ல. ஆனால் 12 செவ்வாய் விரயத்தில் சனியோடு சேர்க்கை பெற்றாலும் 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் பாதிப்பில்லை. யோகாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதும் 3ஆம் இடத்தில் குரு இருப்பதும் யோகத்தை காட்டுகிறது. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் இருக்கின்றது. யோகாதிபதியான சந்திரன் லாபத்திலிருந்து குருவோடைய பார்வை பெறுவது மிகவும் சிறப்பு. எனவே வருமானம் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. காரணம் செவ்வாய் 12 இருப்பதனால் வீண் விரயங்கள் ஏற்படும். எனவே திட்டமிட்டு செயல்களை செயல்படுவதும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்தவரை இன்றைய நாள் உற்சாகம், சுறுசுறுப்பு. ராசியிலே சூரியன் அமர்ந்து சுக்கரனோடு சேர்க்கை பெறுவதனால், சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் மேலதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும். சுக்கரன் எந்த ஒரு செயலிலும் உற்சாகமாகவும் நண்பர்களால் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது. எனவே தொழில் வியாபார உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உற்சாகம், சுறுசுறுப்பு. எந்த ஒரு விஷயத்திலும் மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கின்றபோது அவற்றில் வெற்றிகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை புதன் பகவான் 6க்குரியவர் 12 அமர்ந்து நீச்சம் பெறுவதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சி எடுக்கும் மனதில் பதற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெறுவது சிறப்பல்ல. ஆகையால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதும் சரியான நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்பு பலன் என்று பார்க்கின்றவள் இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியிலும் நண்பர்களும் கொஞ்சம் கவனம். அதே சமயத்தில் அவர்கள் உங்கள் மீது அன்பையும் பாசத்தையும் காட்டுவார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை விஷ்ணு வழிபாடு செய்வது நன்மையை தரும். இன்றைய நாள் அந்த வழிபாடுகளை செய்வதும் நான் சொல்லிய முன்னுரையில் கூறியிருக்கின்ற மந்திரங்களை கூறுவதன் மூலம் மேஷராசிக்கு இன்றைய நாள் வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்ற பொழுது இன்று சந்திரன் 10லும் 2 குரு
11 சனி, செவ்வாய் மற்றும் புதன். சுக்கிரன் உங்களுக்கு ராசியாதிபதி 12 இருந்தாலும் அதுவும் யோகம். சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறது, பலம். எனவே இன்று உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் மனம் தெளிவாகவும் முடிவுகள் சிறப்பாகவும் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். மனம் தெளிவாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 10ல் அமர்ந்திருப்பது பலம். குருவோடைய பார்வை, அது குரு சந்திர யோகம். ஆகையால் புதிய முயற்சியில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். அவற்றில் நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். மனதிலே தைரியம் இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். வேலை என்று பார்க்கின்ற பொழுது சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது திட்டங்கள் கரையாக இருக்கும். மற்றவருடைய பேச்சை கேட்பதோட உங்களுடைய மனம், புத்தி அந்த செயல்கள் செய்வதிலே தெளிவாகவும் முழு ஈடுபாட்டையும் காட்டும். எனவே வேலையிலே மேலதிகாரிகளும் நல்ல ஒரு பாராட்டுகளையும் பெறுவீர்கள். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம் மற்றும் உங்களுடைய தெளிவான முடிவுகள் மிக மிக அற்புதமான பாராட்டுகளை பெறவடிமாக இருக்கும். உறவுகள், கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த 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 விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் சிறப்பு கவனம் என்று பார்க்கின்ற பொழுது இன்று உங்களுடைய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது நண்பர்களுடைய ஆலோசனை பெறுவதும் நல்லது. உங்களுடைய நெருங்கிய நண்பரிடம் இது செய்ய போகின்றேன், இப்படி பண்ணலாமா என்று. ஏனென்றால் செவ்வாய் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 7க்குரிய விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய். ஆகையால் எந்த ஒரு செயலிலும் மற்றவர்களும் கலந்து ஆலோசித்து செயல்படுவதும் நல்லதே. இப்பொழுது பார்க்கின்ற பொழுது உங்களுடைய செயல்கள் மிக விரைவாகவும் மிக வேகமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் மற்றவர்களிடம் பாராட்டுகளையும் பெறுவதுமாக இருக்கும். முன்னூறிலே கூறியிருக்கின்ற நட்சத்திர மந்திரங்களை கூறுங்கள். காசிப மகரிஷியை வணங்குங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் சனியோடு சேர்க்கை பெறுவதும் மிக மிக அற்புதமான அமைப்பு. குரு ராசியிலே அமர்ந்திருப்பதனால் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும். ஜென்ம குரு. ஆனாலும் இப்பொழுது ராசியாதிபதி பலமாக பாக்கியாதிபதியான சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு. லாபத்தில் சூரியன் வந்துவிட்டார், உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் சிறப்பான ஒரு அமைப்பு. ஆகையால் தெளிவான முடிவுகள், எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான செயல்கள் இருக்கக்கூடிய மன வலிமை இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம், எதையும் முடிக்க முடியும் என்கின்ற உறுதி என்று சிறப்பான மனநிலை இருக்கும். தொழில் வியாபாரம் இவற்றில் பலமாக இருக்கின்றது. 10லே புதன் நீச்சம் பெற்றாலும் சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால் சிறப்பான ஒரு யோகம். ஆகையால் புதனுக்கு வீடு கொடுத்தவர் குரு. குருவும் புதனும் பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். ஆகையால் புதன் உங்களுக்கு இப்பொழுது நீச்சம் அல்ல, அவர் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்ற அமைப்பு தான். குரு புதன் பரிவர்த்தனையில் இருக்கின்ற யோகம். இப்பொழுது குரு உங்கள் ராசியில் இருக்கின்றவர் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவர் மீனத்தில் இருக்கின்றவர். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான முடிவுகள், வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம். ஆக இதுவரை பார்த்துக்கின்ற புதன் ராகுவோடு சேர்க்கை பெற்றார். ஆனால் இப்பொழுது புதன் உங்களுக்கு சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற யோகம். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகள் எவையும் இல்லை. உங்களுக்கு சேமிப்பே அதிகரிக்கும். வேலையை பொறுத்தவரை சூரியன் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் மேலதிகாரிகளின் பாராட்டுகள். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு இன்றைய நாள் முயற்சியிலே வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் சூரியனுடைய பலம் இன்று முழுவதும் உங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் கொடுக்கும். உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது மனதிலே சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம், மனம் இவையெல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும். சிறப்பு கவனம் மற்றும் சிறப்பு பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு புதன் 10ல் அமர்ந்திருப்பதனால் முன்னோரிலே கூறிக்கின்ற நட்சத்திர மந்திரங்களை கூறுங்கள். அந்த நட்சத்திர மந்திரங்களை கூறுவதும் அந்த பீஜ மந்திரத்தை கூறுவதும் மகாவிஷ்ணுவுடைய விஷ்ணு சகசிராமம் கேட்டுவிட்டு உங்களுடைய அலுவலகத்துக்கு செல்வதும், கொத்தமல்லியை கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு செல்வது, வெல்லம் சாப்பிட்டுவிட்டு செல்வது என்பது இன்றைய நாளை பொறுத்தவரை முழுவதுமாக பகலிலே உங்களுக்கு வெற்றிகளும் மேலும் வெற்றிகளுக்கு வெற்றி என்றால் புதிய முயற்சியிலே சாதகமும் அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். ராசியாதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடம் கும்பத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம், பொறுமை, கவனம். பொதுவாக 8ல் சந்திரன் இருக்கின்ற போது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை.
அதாவது மகரத்தில் யாரும் இல்லை. எனவே இன்றைய பொழுதை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், இவை செய்யலாமா வேண்டாமா என்ற தயக்கம், ஒரு விதமான யோசனை, மற்றொரு சொல் பேச்சை கேட்பது வரை இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வேலை, சூரியன் 10ல் திக்பலத்தோடு இருக்கிறார். வேலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனதில் தான் அழுத்தம் இருக்கும். கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை மேலதிகாரம் பெரிய அளவிலே நட்புறவுகளே பாதிப்பென்றும் இல்லை. ஆனாலும் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். ஆரோக்கியம் அவையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் அவர் சொந்த வீட்டை பார்ப்பதனால் எந்த விதத்திலும் அவர் சொந்த நட்சத்திரத்தில் வேறு இருக்கின்றார். ஆகையால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உறவுகளிடம் இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மணி உறவிலே அன்பை காட்டுங்கள். கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். கோபம் வரும். இன்றைய நாளை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்களிலே மனதில் கொஞ்சம் அழுத்தங்கள், தேவையில்லாத கோபங்களும், அதுதான் சந்திராஷ்டமம். இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்டுவது நல்லது. முன்னுரையிலே கூறியிருக்கின்ற நட்சத்திரங்களுடைய பீஜ மந்திரங்களை கூறுங்கள். சதயம், போராட்டாதிக்குரிய பீஜ மந்திரங்களை கூறுங்கள். அவை கூறுவதன் மூலம் இன்றைய நாள் எந்த விதமான மனக்குழப்பங்கள் இல்லாமல் வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் உங்களுக்கு 7ல் அமர்ந்து ராசியை பார்க்கின்றார். 11ஆம் இடத்திலே குரு, ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 9ல் வந்து உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்க்க பெற்றார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. 7லே கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 7ல் ராகு சந்திரன் இருக்கின்றார்கள். செவ்வாய் 8ல் இருந்தால் அதே போன்றுதான். புதன் 8ல் இருக்கின்றார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு அமைகிறது. எனவே இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சரியாக திட்டங்கள் இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமையும் இருக்கும். மற்றபடி தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்றபோது யோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கக்கூடிய, வருமானம் அதிகரிக்கும், தேவையில்லாத செலவுகையும் இல்லை. மற்றபடி பார்க்கின்ற புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மையும் அதற்குரிய சாதகமான சூழ்நிலைகளும் அமையும். அரசாங்க ஆதரவு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற மேலதிகாரம், நல்ல நட்புறவு இருக்கும். உங்களுடைய உழைப்புகளுக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். மற்றபடி பார்க்கின்ற செயல்கள் மிக சிறப்பாகவும் இருக்கும். பாராட்டுகளை பெருகக்கூடிய வண்ணமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மற்றபடி உங்களுடைய உறவுகள் என்று பார்க்கின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாள் பொறுத்தவரை எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. அடுத்ததாக உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக முடிக்கக்கூடிய முன் உழைப்பு அப்படி என்கின்ற ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். முன்னுரையிலே கூறியிருக்கின்ற நட்சத்திரங்களுடைய பீஜ மந்திரங்களை கூறுங்கள். அப்படி கூறுகின்ற பொழுது அந்த பகல் பொழுது உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் 7ஆம் இடத்தில் அவர் நீச்சம் பெற்றாலும் சனியோடு சேர்க்கை. மேலும் குரு புதன் பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது புதன் 10ஆம் இடத்துக்குரிய யோக பலன்களை செய்வார். எனவே 7ஆம் இடத்துக்கு குரு வந்தா மாதிரி தான் இப்பொழுது உற்சாகம், சுறுசுறுப்பு கொண்டதாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மனதிலே தெளிவு இருக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். சந்திரன் 6லே ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவோடைய பார்வை பெறுவது மிகவும் பலமான அமைப்பு. தமிழ் புத்தாண்டு பிறப்பதே உங்களுக்கு ஒரு மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவில் எடுக்கக்கூடிய மனம், வலிமை இருக்கும். உங்களுடைய வைராக்கியம், வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்று உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது மேலதிகாரம் நல்ல நட்பு இருக்கும். சூரியன் 8ல் இருந்தாலும் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 12க்குரியவர் சூரியன், அவர் 8ல் இருப்பது விபரீத ராஜயோகம். எனவே இந்த சித்திரை பிறந்திருக்கின்றது. சித்திரை முழுவதும் உங்களுக்கு சூரியன் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சுக்கிரன் 8ல் இருக்கிறதும் பலம்தான். சுக்கிரன் 8ல் யோகத்தை தான் செய்வார். ஆகையால் உங்களுடைய தொழில் உத்தியோகம் என்று பார்க்கிற மேலதிகம் பாராட்டுகள். தொழில் வியாபாரம் மிக மிக நன்றாக இருக்கும். புதன் குரு பரிவர்த்தனை. ஆகையால் வருமானம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. சந்திரன் 6ல் இருப்பது, லாபத்துக்குரிய 6ல் இருப்பது, உபதய ஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருப்பதனால் 11க்குரியவர் 6லே அமர்ந்தால் அது யோகம்.
எனவே இன்றைய நாள் வருமானத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த புதிய முயற்சிகள் எடுங்கள், அவை உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தில் வேகமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மன வலிமையும் இருக்கும் போது அதே போல உடலும் வலிமையாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை. அதே சமயத்தில் உறவுகள் என்று பார்க்கின்ற போது கணவன் மணி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். செவ்வாய் 7ல் இருக்கின்றார், சனியோடு சேர்க்கை, அது ஒரு யுத்த நிலை. ஆகையால் உங்களுடைய உறவுகளிடம் கணவன் மணி உறவு, நண்பர்கள் இவையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது தெரிந்து கொள்ளும் பிறகு அது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்ல விஷயம் தானே. ஆகையால் 7ல் சனியும் இருக்கிறார், செவ்வாயும் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டீர்கள். ஆகையால் உறவுகளிடம் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் காட்டு வரும். புதிய கூட்டுத் தொழில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக பழகுங்கள். இந்த நாளை பொறுத்த கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க, பேச்சிலே கொஞ்சம் நிதானம் வேண்டும். செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். ஆனாலும் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் நன்மையாக இருக்கும். முன்னுரையிலே கூறியிருக்கின்ற நட்சத்திரங்களுடைய பீஜ மந்திரத்தை கூறுங்கள். அதே போன்று வெளியே செல்கின்ற வீட்டை விட்டு வெளியே செல்வோம் வெள்ளம் சிறிதளவு சென்று விட்டு செல்வதன் மூலம் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது சிறப்பானது. 6லே சனி, புதன், செவ்வாய் யோகமானது. 9லே குரு ராசியை பார்ப்பது பலமானது. இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். கேது 11லே இருக்கிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். குரு சந்திரனை பார்ப்பதனால் தெளிவான முடிவுகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றப்பட மாட்டீர்கள். காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. இந்த நாளை மனதிலே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும். தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்றோம் மிகவும் சிறப்பான நாள், லாபகரமான நாள். லாபாதிபதியான சூரிய பகவான் 7லே உச்சம் பெற்றிருக்கிறதும் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருப்பது லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றிகளை பெறுவீர்கள். தேவையில்லாத செலவுகள் எவையும் இல்லை, வீண் செலவுகள் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை சேமிப்பே அதிகரிக்கும். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரிகளிடம் பாராட்டு, எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி. சக நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார்கள். எனவே உத்தியோகத்தை போல உற்சாகமான நாள். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். சாதகமான ஒரு முயற்சி. 6லே செவ்வாய், புதன் மற்றும் சனி இவையெல்லாம் பலம். ஆகிய ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உறவுகள் 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். எனவே கொஞ்சம் உறவுகளிடம், அதாவது அன்பு காட்டக்கூடியவர்கள், அன்புக்குரியவர்களிடம் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காரணம் சூரியனும் சுக்கிரனும் 7ல் இருந்தால் கணவன் மணி உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், காதலிலே பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இது இன்றைய பலன்தான். ஆனாலும் இன்று பொதுவாக சூரியன் இப்போ சித்திரை பிறந்திருக்கிறது, தமிழ் புத்தாண்டு வந்துவிட்டது. ஆகையால் கொஞ்சம் உறவுகளிடம் பொறுமை காட்டுவது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகளை இல்லை. முன்னூரிலே குறிக்கின்ற நட்சத்திர பீஜ மந்திரங்களை கூறுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு யோகமானவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வெள்ளம் நாட்டை விட்டு வெளியே செல்லுங்கள் காலையிலே. அவை உங்களுக்கு பலத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 5லே சனியோடு சேர்க்கை பெற்றிருந்தாலும் பாதிப்பு இல்லை. ஏனென்றால் 4லே கிரகம் இருந்தால் உங்களுக்கு செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 6லே சூரியன் மிக மிக சிறப்பாகிறார். உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் 6லே உச்சம் பெற்றிருப்பது சித்திரை பிறந்திருக்கிறது. யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும். 8லே குரு இருக்கின்றார், இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சந்திரன் இன்றைய நாளை பொறுத்தவரை 4லே அமர்ந்திருக்கின்றார். அது அர்த்தாஷ்டம சந்திரன் என்பாங்க. சந்திராஷ்டமம் என்றால் 8ல் சந்திரன், 4லே இருந்தால் அஷ்டாஷ்டம சந்திரன். எனவே உங்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திர பகவான் அந்த வீட்டுக்கு 8லே அமர்ந்திருக்க, அதாவது கடகத்துக்கு 8லே அமர்ந்திருக்க. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடுகள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. மனதில் சில குழப்பங்கள் இருக்கும். பெரிய முடிவில் எடுக்கின்றபோது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும், பெரிய முதலீடுகள் போன்றவற்றை. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதே சமயத்தில் மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இது சரியாக வருமா, இது நல்லா இருக்குமா அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக பார்க்கணும் வேலை என்று பார்க்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சூரியன் 6ல் இருக்கிறது பலங்க. ஆகையால் மேலதிகாரிகள் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய புதிய வேலைக்குரிய முயற்சிகள் எடுப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எப்பொழுதும் அது யோகமானது, உங்கள் ராசிக்குரிய கிழமை. அடுத்ததாக பார்க்கணும்
உறவுகள் என்று பார்க்கின்ற 6லே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற ராசிக்கு 7க்குரிய 6லே அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். கணவன் மணி உறவிலே முதல் குறிப்பாக காதலிலே தேவையில்லாத கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இருந்தாலும் 2ஆம் இடத்துல குரு பார்க்கணும், அவ்வளோ கோபப்படணும். ஆனால் விருச்சிக ராசின்னு ஒரு கோபம் இருக்கு. ஆகையால் கொஞ்சம் பொறுமை காட்டுவதும் என்ன அவங்க பேசுகிறாங்கன்றது கொஞ்சம் காது கொடுத்து கேட்பது இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையை தரும். முன்னுரையிலே உங்களுக்குரிய பீஜ மந்திரங்கள், இந்த நாளுக்குரிய நட்சத்திரங்களுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றன, தவறாமல் அவற்றை கூறுங்கள். இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியதாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான வெற்றிக்குரிய நாள். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. 3லே சந்திரன், 7லே குரு சந்திரனை பார்க்கிறார். அட்டமாதிபதியான சந்திர பகவான் 3லே அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். 4ஆம் இடத்திலே புதன் அமர்ந்திருப்பதும் யோகம். 5லே சுக்கிரன், மிக மிக சிறப்பு. பாக்கியாதிபதியான சூரிய பகவான் 5லே உச்சம் பெற்றிருப்பது பாவத் பாவமாக 9க்கு 9 என்று சூரியன் என்றுதான் பயிற்சியாகியிருக்கிறார். சித்திரை பிறந்திருக்கிறார். எனவே இன்றைய நாள் மனம் தெளிவாக, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக இருக்கும். காரிய முடிவுகள் எடுப்பது திறமை இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வல்லமையான நாளாக உங்களுக்கு வலிமையான நாளாகவும் அடையக்கூடியதாக இருக்கும். தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகள் எவையும் இல்லை. இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு யோகமே. உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலதிகாரிகளும் பாராட்டுகள். சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் எந்த ஒரு காரியத்தையும் சக ஊழியர்களும் உங்களுக்கு நட்புறவும் நன்றாக இருக்கும். கூட்டு தொழில் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் எந்த ஒரு முயற்சியிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக தொழில், வியாபார, வேலை, அதாவது உத்தியோகம் இவற்றில் உங்களுக்கு மிக சாதகம். ஆரோக்கியம் உற்சாகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய மன வலிமை மட்டுமல்லாமல் உடல் வலிமையும் சிறப்பாக இருக்கின்றது. உறவுகள் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு, பாசம், நண்பர்களால் ஆதாயம், நண்பர்களும் நல்ல நட்புறவு, புதிய நட்பு ஏற்படக்கூடிய ஒரு யோகம், பெரிய மனிதர்களுடன் நல்ல தொடர்புகள் என்று இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். முன்னூரிலே கூறுகின்ற நட்சத்திர பீஜ மந்திரங்களை தவறாமல் கூறுங்கள். அப்படி கூறுகின்ற பொழுது முழுமையாக இன்றைய நாளை பொறுத்தவரை வல்லமையான வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடத்தில் சனி, செவ்வாய் மிக மிக பலமாக இருக்கின்றார்கள். சந்திரன் 2லே அமர்ந்திருக்கின்றார். மனதில் சில குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா சந்திரன் ராகு சேர்க்கை இருப்பினும் குருவோடைய பார்வை இருக்கின்றது. ஆகையால் தேவையில்லாமல் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். காலையிலே கணபதி ஆலயம் சென்றுவிட்டு செயல்களை ஆரம்பிப்பது நல்லது. மற்றபடி தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் லாபம் கொண்ட தினமாக இன்றைய நாள் அமர்ந்திருக்கின்றது. பொதுவாக சதயம், புரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் இன்றைய நாள் அந்த நட்சத்திரங்கள் தான் இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் மேன்மையும் லாபமும் அடையும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் திக் சூனியமாக இருக்கின்றார். பொதுவாக 10ல் இருந்தால் திக் பலம். இப்பொழுது சூரியன் உங்களுக்கு 4லே திக் சூன்யம். அது நன்மைதான். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி சூரிய பகவான் அவர் உச்சம் பெற்றாலும் திக் சூனியம் பெறுகிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை சூரியன் சனிக்கு பகை கொண்டவர். அவர் சித்திரை முழுவதும் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சூரியன் உஷ்ட கிரகம். அவர் உச்சம் பெற்று இருக்கின்றதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது, சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, சிறிது நேரம் காலையிலே தியானம் செய்வது போன்றவற்றில் இருப்பது, ஆலயம் சென்று அங்கு அமைதியாக அமர்ந்திருப்பது, இவையெல்லாம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பலமாகத்தான் இருக்கின்றார். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். மனதிலே குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது உத்தியோகத்தில் இருக்கின்றதான் அதிக வேலை பளு, அவற்றினால் சோர்வுகள். மற்றபடி தொழில் வியாபாரம் லாபாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 3லே அமர்ந்திருப்பதனால் பலம். ஆகையால் உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக வேலை பளு, அதனால் மனசோர்வு. 4ஆம் இடம் மனதை குறிக்கக்கூடிய சுகஸ்தானம் என்று கூறினர்பா. ஆகையால் வேலையிலே கொஞ்சம் திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்யுங்கள். அவசரப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். மற்றபடி ஆரோக்கியம் நான் கூறியவாறு மனதை கொஞ்சம் அழுத்தங்கள் கொடுக்கும். உறவுகளை பொறுத்தவரை ராசிக்கு 7க்குரிய சந்திர பகவான் 2ல் ராகுவோடு சேர்க்கை பெறுவதால் சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்துவீர்கள். அவற்றில் கொஞ்சம் ஏனென்றால் வேலையில் இருக்கின்ற பலு வீட்டில் தானே காட்டுவோம். ஆகையால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். ஒரு 2 நாள் அப்படிதான் இருக்கு. இந்த நாளை பொறுத்த உறவுகளும் கொஞ்சம் அன்பை காட்டுங்கள். அவங்க அன்பை காட்டுவார்கள் உங்களுக்கு. நீங்களும் அன்பை காட்டுவதன் மூலம் நன்மையை கொடுக்கும். முன்னுரையிலே இந்த நாளுக்குரிய சதயம், புரட்டாதிக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அவற்றை கூறுங்கள். முழுமையாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய
கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்றபோது மனோகாரகன் சந்திர பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து குருவோடைய பார்வை பெறுவது இன்றைய நாளை பொறுத்தவரை மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், அதே சமயத்தில் விவேகமும் இருக்கும். காரிய அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் 7 நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்ற ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தையில் நிதானம் வேண்டும். கோபப்படுவீர்கள். எதற்கெடுத்தாலும் வார்த்தையிலே கோபம் வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையும் சதயம் இருக்கின்றது. சதயம் இருப்பதனால் பகல் பொழுது 2 மணி வரை நிதானம் காட்டுகள் வார்த்தையிலே. ஏனென்றால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறக்கூடிய குறிப்பாக சதயத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். 2 மணிக்கு பிறகு பூரட்டாதி பிறந்தால் பூரட்டாதி குரு உங்களுக்கு 5ல் இருக்கிறார், பலமாக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சதயத்துக்கும் கொடுக்கும், அவிட்டத்துக்கும் கொடுக்கும். மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உற்சாகமாகவும் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமை இருக்கும். ராசிக்கு 10க்குரியவர் 2ல் அமர்ந்திருக்கிறார். சனியோடு சேர்க்கை. வருமானம் நன்றாக இருக்கும். பெரிய முதலீடு செய்யணும், கொஞ்சம் எச்சரிக்கை. இன்றைய நாளை பகல் 2 மணி வரை, அதன் பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகையால் இன்றைய நாள் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் வந்துவிட்டார், அது நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் நண்பர்களால் நல்ல நட்புறவு இருக்கும். மேலதிகாரிகளும் பாராட்டுகளும். ஆனாலும் வார்த்தையிலே கோபம் வரும். சனி செவ்வாய் சேர்க்கை. ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் வார்த்தையிலே நிதானம். குறிப்பாக இந்த குரூப் டிஸ்கஷன் போன்றவர்கள் இன்றைய நாள் நடந்தால் அவற்றில் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியம் உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அதெல்லாம் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பு பொறுத்தவரை இன்றைய நாள் இல்லை. அதே சமயத்தில் உறவுகள், 7க்குரிய சூரியன் 3ல் இருப்பதனால் நண்பர்களால் நல்ல நட்புறவும் அவர்களுடைய உறவுகளுடன் பலமும் இருக்கும், ஆதாயமும் இருக்கின்றது. கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும். குரு ராசியை பார்க்குறாருங்க, அது ஒன்று போதுங்க. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை முன்னுரையிலே இன்றைய நாள் சதயம் மற்றும் புரட்டாதிக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்களை தவறாமல் கூறுங்கள். வெற்றிக்குரியதாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் கவனம் வேண்டும். காரணம், உங்கள் ராசிக்கு பாக்கிய பஞ்சமாதிபதியான 5க்குரிய சந்திர பகவான் விரயத்தில் அமர்ந்திருக்கின்றார். குருவோடைய பார்வை இருக்கிறது. இருந்தாலும் ராசியிலே சனியும் செவ்வாயும் புதனும் அமர்ந்திருப்பதனால் மனதிலே பலவிதமான குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். இன்றைய நாள் சதயமும் இருக்கிறது. பகல் 2 மணி வரை உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதாவது தொழில் வியாபாரத்தில் பெரிய முதல்கள் 2 மணிக்கு பிறகு செய்யுங்கள். அதாவது புதிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் என்று. ஏனென்றால் 2 மணிக்கு பிறகு பூரட்டாதி பிறக்கின்ற குரு உங்கள் ராசிக்கு அதிபதியான நட்சத்திரம். அதற்கு முன்னதாக ராகுவும் 12ல் இருக்கிறார். ஆகையால் பெரிய முதலீடுகள் போன்றவை 2 மணிக்கு பிறகு செய்வது நல்லது. உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். சூரியன் உங்களுக்கு ராசிக்கு 6க்குரியவர். வார்த்தையே உங்களுக்கு பகைமையை கொடுக்கும். 6ஆம் இடம் பகை சத்ருஸ்தானம். அவர் 2ல் அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகையால் பொதுவாக வார்த்தையிலே இன்று நிதானம் வேண்டும். ஆரோக்கியம், 6க்குரியவர் 2ல் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களிலே மனதில் கண் பிரச்சனை இருக்கும். கண்களிலே சில பிரச்சனைகளை கொடுக்கும். இதெல்லாம் சூரியன் 2ல் மடம் கண், அந்த 2ல் சூரியன் அமர்ந்தாலே கண்ணில் பிரச்சனையை கொடுக்கும். இப்போதான் வந்திருக்கார். எனவே அதிக நேரமாக தொலைபேசியிலே அலைபேசி வாட்ஸ்அப் எப்படி சொல்கிறது மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரிலாம் இருந்தோன்னா கண்ணில் ஒரு சோர்வு இருக்கும். ஆகையால் அந்த ஒரு விஷயம் மனதை அழுத்தும். கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்கும் மறாமை. எனவே இவை கவனத்தில் வைத்துக்கொள்ள. இன்று சதயம் இருப்பதனால் இதில் கவனம் வேண்டும். மற்றபடி உறவுகள் என்று பார்க்கின்ற கணவன் மனை உறவு, 7க்குரிய புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் நீச்சம் பெற்றால் குரு புதன் பரிவர்த்தனை இருக்கிறார். எனவே கணவன் மனை உறவெல்லாம் அவங்க தாங்க உங்களுக்கு பலம். உங்கள் கணவரை உங்களுக்கு பலம், உங்கள் மனைவி உங்களுக்கு பலம். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக உறவுகளிடம் இருக்கின்றது. ஆரோக்கியமான மன உறவு, அதாவது உறவுகள், நண்பர்கள் போன்றவர்களிடம் நல்ல நட்புறவு இருக்கும். இவையெல்லாம் பலம் கொண்டது. முன்னுரையிலே இன்றைய நாளுக்குரிய பீஜ மந்திரங்கள், நட்சத்திரங்களுடைய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அவற்றை தவறாமல் காலையில் கூறிவிட்டு உங்களுடைய செயல்களை ஆரம்பியுங்கள். வெற்றிக்குரியதாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026க்குரிய தினப்பலன். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் அறிவுறுவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.